நம்ம எல்லாருக்கும் ஜனக மகாராஜா பற்றி தெரியும். ஜனக மகாராஜான்னு தான் தெரியுமே தவிர அவருக்கு சீதா அம்மா ஒரு மக. அந்த அம்மா பிறந்ததுக்கப்புறம் ஊர் செழிச்சது, நாடு செழிச்சது. அவரோட ஆன்மீகங்கிற பாதை ரொம்ப விசித்திரமான ஒரு பாதையாக நல்ல முறையில் அமைஞ்சது. அவர் நாட்டையும் நல்லா ஆண்டார், மக்களையும் நல்ல முறையில் செயல்படுத்தினார். இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னா அவரோட குரு அவருக்கு என்னென்ன பயிற்சி கொடுக்கலாம், எப்படியெல்லாம் பயிற்சி கொடுக்கலாம். ஒவ்வொரு முறையும் 3 ஆண்டுக்கு ஒரு பயிற்சி முறை இருக்கும். அப்போல்லாம் அந்த பயிற்சியில் நம்மளாம் இப்போ சக்கராசு, தியானம், வாசி யோகம் எதேதோ பயிட்டுறோம் இல்லைங்களா. இப்போ ரொம்ப பிரகாசமாகிடுச்சு. தியானம்னா என்ன, அதுக்கப்புறம் வாசி யோகம்னா என்ன, இன்னும் சொல்ல கிடையாது ஆழ்நிலை தியானம், அப்படியெல்லாம் நிறைய சொல்லின்னு இருக்காங்க. இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒரு ஆசிரமத்தில் இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருவாங்க. 3 ஆண்டு, 6 ஆண்டு, 9 ஆண்டு, 12 ஆண்டு. அப்போ ஒவ்வொரு ஆண்டும் நம்ம 3 ஆண்டுக்கு மேலே ஏறும்போது அப்போ அதுக்குண்டான ஒரு மந்திரமும் அதுக்குண்டான ஒரு கண் திறப்பு நடக்கும். அப்போ ஜனக மகாராஜாக்கு அந்த தீட்சை வாங்கின சிறிது நேரத்தெல்லாம் உடல் லேசாகி பறக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்களாம். அப்போ அவர் நினைச்சாராம், இதை விட மேலானது இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை. அப்போ இந்த ஒரு அனுபவத்தை கொடுத்த இந்த குருவுக்கு நான் என்ன கொடுக்கறது அப்படின்னு அவர் நினைக்கும் போது, அவர் ஜனக மகாராஜா இல்லைங்களா, என்ன கொடுக்கலான்னு நினைக்கும் போது அவர் அப்போ மனசுல ஒரு பசுக்கும் ஒரு தங்க காயின்ன்ற மாதிரி 1000 பசுவும் 1000 தங்க பொற்காசுகளையும் அவருக்கு கொண்டு கொடுக்குறாராம். ஐயா, நான் இன்னைக்கு பெற்ற ஒரு பேரின்பம் வாழ்நாளிலே நான் அடைஞ்சதில்லை. இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை எனக்கு கற்றுத்தந்த உங்களுக்கு உங்க காலடியில ஒரு காணிக்கைய செலுத்துறேன். இதை இன்னும் நிறைய மாணவர்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ இவர் சொல்றாராம், இதுக்கு மேலானதெல்லாம் இன்னும் நான் இனி வர காலங்களில் தான் இருக்கு அரசே, நீங்க இப்பவே ரொம்ப இது பண்ணாதீங்க. ஆனா இவர் கேட்கலையா, வாங்கிக்கோங்கன்னு வாங்கிக்கிட்டாராம். இப்படி போயிட்டு இருக்கும் போது அடுத்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னொரு பயிற்சி முறையில் நல்ல முறையில் கற்றுத்தராரு. அது தேறினதுமே ஜனகருக்கு அப்படியே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி அவருக்கு கிடைச்ச அந்த புதுமையை சொல்லுவதற்கு முடியல. அந்த அளவுக்கு ஒரு அருமையான வெளியில போய் பறந்து சென்று பார்த்துட்டு வர ஒரு புதுமையான ஒரு அனுபவத்தை அவர் சொல்லித்தராரு. இதுக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னும் போது அப்பவே குரு என்ன சொல்றாரா, இன்னும் இருக்குப்பா நிறைய கத்துக்கிற வித்தெல்லாம் அப்படின்றார். இல்லை நான் இதுக்கும் 2 பசுவும் 2 பொற்காசுகளும் தரேன் அப்படின்னு 2 பசு விதமா 2000 பசுவும் 2000 பொற்காசும் தந்துடுறார். ஒரு குருக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. சரி, அரசனா இருந்துட்டு நம்ம அங்கே ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்லாம வாங்கிக்கிறாரா. இப்படி நாட்கள் போது ஒரு பெரிய பாடத்தை முடிக்கிறாங்க. 6 ஆண்டு கழிஞ்சு எல்லா சக்கரவும் திறந்து இவருக்கு அடுத்த காட்சி எப்படி பார்க்கறது என்ன அப்படிங்கிற ஒன்றை கற்றுத்தராரு. அந்த தியானத்தில் அளப்பரியான ஒரு சக்தி அவருக்கு கிடைக்குது. என்ன பரிமாற்றங்கள் எல்லாமே அத்துவித ரகசியங்களையும் அவர் கற்றுக் கொடுத்துருவே. என்ன பண்ணுறது என்ன செய்யறதுன்றது தெரியாத அளவுக்கு அப்படி நின்னுறார். இதுக்கு ஈடானது நம்ம குருவுக்கு என்ன கொடுக்க முடியும்னு நிற்கிறாராம். என்ன தான் இருந்தாலும் குருவுக்கு மிஞ்சின சிஷியன் ஆக முடியாது. ஆனாலும் அந்த குருங்கிற ஒரு சொல்லுக்கு இணக்கணமாக தான் ஒரு சிஷியப்பில் வாழணுமே தவிர குருவை மிஞ்சி வாழறதுங்கிறது இன்ன வரைக்கும் நடைமுறை சாத்தியம் இல்லை. அப்படி இருக்கும்போது அவருக்கு இந்த ஒரு பயிற்சிக்கு இந்த ஒரு ஞானத்துக்கு நான் எதை தந்தால் என் மனம் அமைதியாகும் அப்படின்னு ஜனக மகாராஜா மனசளவுலையும் கேட்டுக்கிட்டையும் சிந்தனையிலும் செஞ்சிட்டு இருக்கும்போது நினைக்கிறாராம், எந்த மாதிரி என்னதான் அப்படின்னும் போது கடைசியா அவர் ஒரு முடிவு எடுக்கிறாராம். இல்லை, தன்னையே அர்ப்பணிச்சுக்கிறதான் இதுக்கு குரு சேவை மட்டும்தான் இதுக்கு திருப்தி ஆகும். இதுக்கு பணம் காசு எந்த விதத்திலையும் குருவுக்கு ஈடு கட்டவே முடியாது. அவரோட பாத சேவை மட்டும்தான் நாம இந்த கலைக்கு கொடுக்கிற பெரிய ஒரு ஈடாகும். இறைவா, எனக்கு நீ இந்த கண்ணை திறந்து கொடுத்ததுக்கு நன்றி. இந்த எண்ணங்களை எனக்கு தரலன்னு சொன்னா நான் ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டவனாயிருப்பேன். ஈச பெருமானே, என்னோட குரு சேவை
சேவையை மிஞ்சி இந்த மாடோ தங்கமோ இந்த மக்கள் சேவையெல்லாம் இல்லை இறைவா. எனக்கு புரிய வைத்த குருவே உங்களுக்கு நமஸ்காரம். நான் காலத்துக்கும் உங்கள் பாத சேவையை என்னோட சிரசை தாழ்த்தி நான் வணங்குறேன்னு சொல்லிட்டு அரசன் கடைசியில அவரோட காலில் விழுந்து குரு கிட்ட நான் கற்ற கலைகள் அத்தனையும் உங்க பாத சமர்ப்பணம், உங்க சேவைக்கு மிஞ்சிதான் இனி அரசங்கிற ஒரு பதவி எனக்கு அப்படின்னு பணிவான ஒரு கனிவான ஒரு கருணையோடு அந்த குருவை அணுகியதும் குரு நல்ல ஒரு சிஷ்யனுக்கு அடையாளம், நல்ல அரசனுக்கு உண்டான ஒரு பண்பு, மக்களுக்கு கிடைத்த ஒரு தந்தை, ஒரு இறைவன், அரசன் என்பவன். அப்பேற்பட்ட பேரும் புகழோடும் இனியும் நீ சகல விதமான கலைகளையும் கற்று செல்வாக்கையும் பெற்று நலமுடன் வாழ்வாயாகன்னு சொல்லி அவருக்கு வாழ்த்து சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறாங்களாம். அந்த மாதிரி ஜனக மகாராஜா போல் அரசனிலும் சரி, சீதாதேவிக்கு தந்தேன்னா அப்படி ஒரு இணக்கம், அதே போல் தன் மக்களிடம் காட்டிய பண்பு, பாசம், அனைத்திலையும் தன் தவ வலிமை, இறைவனிடம் கொண்ட பக்தி, எதிலையும் துளியும் ஒன்றை ஒன்று மிஞ்சாமல் தன்னுக்குள் அடக்கமாய் இருந்து அரசை ஆண்டதனால் இன்று வரை எல்லா ரிஷிகளை விட தன் கூட்டுக்குள் இருந்து தன் குடும்பத்துக்குள் இருந்து அரசாட்சி செய்த ஜனக மகாராஜா சிறந்தவர் என்று இன்றும் பெயர் சூட்டி அவரை புகழ்ந்து பாடாத ஒரு மக்களும் இல்லை, ரிஷிகளும் இல்லை. அதனால் வாழ்வு என்பது மனிதனுக்கு ஒரு தரம்தான். வாழ்பவன் எல்லோரும் ஒரு நாள் போகும் இடம் எங்கு என்பது தெரியாமல் நிற்கும் இக்காலத்தில் நாம் நினைப்பது நடப்பது அத்தனையும் எப்பொழுது நடக்கும் என்பது தெரியாது. நடத்தி வைப்பது எங்கே? இறையருள். அந்த இறையருளை பிடித்து கொண்டு ஜனக மகாராஜா போல் ஒன்றை ஒன்று மிஞ்சாமல் வாழ்ந்து வாழ்க்கை நடத்தி வாழ்க்கை என்ற பயணத்தில் வெற்றி கண்டு இருக்கும் பொழுதும் நல்லது என பெயரெடுத்து போகும்போதும் நல்லது என பெயரெடுக்கும் தருவாயை சிறந்தது என்று எல்லோரும் பேசும் விதத்தில் இருந்து வாழ்வதே சிறந்தது. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.